மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம், இப்படி இன்னும் பல பட்டங்கள் வாங்கிய சர்வமத ஜோதிட மகரிஷி டாக்டர் கே. ராம் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வாழ்க்கையில வெற்றி, அதன் மூலமா கிடைக்கிற சந்தோஷம், இதெல்லாம் விரும்பாத மனிதர்கள் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். எப்பவுமே இந்த மாதிரியான விருப்பங்களுக்கு ஜாதி மத பேதங்கள் ஒரு தடையா இல்லவே இல்லை. ஜோதிடம் இந்த மாதிரியான இலக்கை அடைவதற்கு எப்பவுமே மனிதனுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அதே மாதிரி ஜோதிடத்தை நம்பி அதன் மேல் நம்பிக்கை வைத்தவங்க இதன் மூலமா பலன் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜோதிட பலன்களை எளிய முறையில உங்களுக்கு புரிகிற மாதிரி வழங்குறது தான் இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியோட நோக்கம். வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. ஐயா, இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி, இப்போ பொதுவாக ஒரு காலத்தில் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சாங்க, சூரியன் மறையும் முன் எல்லா வேலைகளையும் முடித்து தூங்க போனாங்க. அந்த மாதிரி ஒரு எளிய வாழ்க்கை முறை இருந்தது. பட் இன்றைக்கி அந்த வாழ்க்கை முறையெல்லாம் எப்படியெல்லாமோ மாறிப்போச்சு. காலையில் எழுந்திருக்கிற நேரங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி போய் கிடக்குது. ஸோ காலையில் எழுந்திருக்கிற நேரம் ஒரு மனிதனோட வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தும், எப்படி முறைப்படுத்தும், அது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு முதல்ல சொல்லுங்கள். பொதுவாகவே காலை நேரங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு அந்த நாள் முழுவதும் பல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய தாத்பரியம் நிறைந்ததாக இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இது ஜோதிட சாஸ்திரம் மட்டும் அல்லங்க, ஆன்மீக சாஸ்திரம். உதாரணமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாதாரணமாக அந்த நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு உண்டான யோசனைகளை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு தீர்க்கப்படாத விஷயம் அல்லது முடிவெடுக்கப்பட முடியாத ஒரு விஷயத்தை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சோ அல்லது இஷ்ட தெய்வங்களை நினச்சிக்கிட்டோ அல்லது அந்த பிரச்சனையினுடைய வலிமையை நினச்சி பார்த்து, அதாவது அந்த பிரச்சனையுடைய வலிமை அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி அதற்கு தகுந்த மாதிரியான யோசனை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுடைய உள் மனசிலிருந்து தெளிவான ஒரு முடிவு தீர்க்கமாக கொடுத்துரும். எடுத்த முடிவை எதுவாக இருந்தாலும் தொடுத்த வகையில் அந்த முடிவை செயல்படுத்தி எடுத்த காரியங்களில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு 24 மணி நேரத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு தாத்பரியம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் செயல்களுக்கும் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேரம் நீங்கள் உதாரணமாக இந்த முடிவெடுக்கிறதோ அல்லது வேறு விஷயங்களை நம்புறதோ இதெல்லாம் கூட உங்களுக்கு செஞ்சு பார்க்குறதுக்கு சிரமமாக இருந்தால் கூட நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் குளித்து பிரார்த்தனை பண்ணினாலும் பண்ணாட்டியும் காலையில் நேரமே எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளித்து பாருங்களேன். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வரக்கூடிய சோம்பல் கொஞ்சம் தள்ளி நிற்கும். அந்த சுறுசுறுப்பு இல்லாத தன்மையை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். காலையில் நேரங்களில் கைதட்டி பண்ணக்கூடிய பிரார்த்தனை, சாதாரணமாக பண்ணக்கூடிய பிரார்த்தனை, மனம் விட்டு அழுகக்கூடிய பிரார்த்தனை, அல்லது சத்தம் போட்டு உறக்க கத்தி சத்தம் போட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரார்த்தனை, இந்த மாதிரி பல வகையான பிரார்த்தனைகள் இருந்தால் கூட காலை நேரத்தில் நீங்கள் கைதட்டி ஒரு பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள்.
அந்த காலத்தில் பஜனை ஊரை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, காலையில் நேரம் பஜனை பாடுறது, சாமி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சாமிக்கு பஜனை பாடுறது. அந்த பஜனையுடைய முடிவு வேணால் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முடியலாம். ஆனால் அந்த பஜனை அப்படிங்கிற விஷயத்தை வந்து காலையில் நேரம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த கைதட்டி பஜனை பாடியோ அல்லது கைதட்டி ஒரு பிரார்த்தனை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த சாளங்கள், இரத்த சுரப்பிகள் வந்து நாள் முழுவதும் சீரான வகையில் இயங்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக கொடுத்துருது. எந்த ஒரு மருத்துவமும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சாதாரண இந்த சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த விஷயம் செஞ்சிருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்து பார்த்துக்கலாம். காலையில் நேரம், அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு வந்து வலிமை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த மாதிரியான வலிமை அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிரார்த்தனையும் வந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசப்பெருமானோ அல்லது பார்வதி தேவியாரோ அல்லது பெண் தெய்வமோ அல்லது ஆண் தெய்வமோ அல்லது பிள்ளையார் அல்லது அழகு முருகப்பெருமான் அல்லது ஆங்கார தெய்வம் ஓங்கார தெய்வம் அல்லது துஷ்ட தேவதைகள் அல்லது அதிர்ஷ்ட தேவதைகள், இந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமான உண்மையாக இருந்தால் கூட 30 முக்கோடி தேவர்களுக்கும் உங்களுடைய பிரார்த்தனை கேட்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் சாதாரண பிள்ளையாருக்கு நீங்கள் 3 கொட்டு கொட்டி 3 தோப்புக்கரணம் போட்டு உங்களுடைய உள்ளங்கை பூமியில் படுற மாதிரி வச்சு நீங்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய நாள் வந்து நல்ல நாளாக உங்களுக்கு சாதகமான நாளாக அமையணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த ஒரு நாள் வாழ்க்கை நிச்சயமாக நன்மைகளை அதிகம் சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும். எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கலாங்க, எவ்வளவோ பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருக்கலாம், எவ்வளவோ சோதனைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணினதுக்கப்புறம் அத்தனை சோதனைகளும் வேதனை தாங்க முடியாமல் ஒதுங்கி போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாள் சாதனை பண்ணக்கூடிய நாளாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் மற்ற தெய்வங்களை கும்பிடும் பொழுது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை முறைகளையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளையும் வச்சுருந்தாங்க. ஆனால் பிள்ளையாரை கும்பிடும் பொழுது நீங்கள் குளிச்சாலும் குளிக்காட்டியும் வெறுமனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளையாரையோ அல்லது சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அந்த நாள் முழுவதும் வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புத நாளாக அமைஞ்சிருது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ சாதாரணமாக பாருங்களேன், ஒரு உடம்புக்கு சௌரியம் இல்லை அப்படின்னு ஒரு மருத்துவரை சந்திச்சோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடியது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உடம்புக்கு ஒன்று, இன்னொன்று உடற்பயிற்சி இருக்கணும் அப்படின்னு பாருங்க. இந்த உடற்பயிற்சியில் பல்வேறு விதமான இயந்திரங்களை வச்சுக்கிட்டு நம்ம உடற்பயிற்சி பண்ணுறதை விட சுருக்கமாக சாதாரணமாக வாக்கிங், அதாவது கால்நடை பயிற்சி பண்ணாலே போதும்னு சொல்லுவாருங்க. அந்த கால்நடை பயிற்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா மதியானம், அதாவது 24 மணி நேரத்தில் எவ்வளவோ மணிக்கணக்கு இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஆனால் இந்த காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது வாக்கிங் உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக அப்படின்னா இந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி காலை நேரங்களில் பண்ணக்கூடிய இந்த உடற்பயிற்சிக்கு நாள் முழுவதுமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அந்த நேரத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது இல்லையா? நேரத்துக்கு அப்படிங்கிறத விட அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அந்த சக்தி இருக்குது, நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது இந்த காலை நேரங்களில் பொதுவாகவே தன்னுடைய நாசியில் சுவாசிக்கப்படக்கூடிய காற்று, ஒவ்வொருவருடைய மூக்கு வந்து சுவாசிக்கக்கூடிய காற்று அசுத்த காற்றாக இருந்தால் கூட தன்னுடைய மூக்குக்குள்ளே போகும் பொழுது நம்ம அந்த நாசி என்ன பண்ணுது அப்படின்னா அசுத்த காற்றை வந்து மாசற்ற சுத்த காற்றாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள், அசுத்த காற்றாகவே இருந்தால் கூட அந்த அசுத்த காற்றுடைய நச்சுத்தன்மை நம்ம உடம்பை வந்து பாதிக்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுவாசம் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் மட்டும் இல்லை, சுவாசிக்கக்கூடிய சுவாசம் கூட உங்களுக்கு சுத்தமானதாகவும் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலை நேரங்களில் சுத்தமான காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரங்களுக்கும் உங்களுக்கு அந்த நாளுக்கு தேவையான ஆக்சிஜன், அந்த நாளுக்கு தேவையான சுறுசுறுப்பு, உடலியல் ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஓரளவு களையக்கூடிய தன்மையை பெரும்பாலும் இந்த பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருது. மருத்துவரை சந்திக்காமல் மருத்துவம் எடுத்துக்காமையே உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பாதி அளவு குறையக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது.
பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நாம் உடம்புக்கு ஏதாவது மருந்து எடுத்துக்கிறதுனாலோ மெடிசன் எடுத்துக்க வேண்டியது இருந்ததுனாலோ அல்லது பிரம்ம முகூர்த்த டயத்தில் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான மருந்துகள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உறுதியாக கிடைச்சிருது. ஒவ்வொருவருடைய நோயை பொறுத்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய கால அளவுகள் மாறுபடலாம், ஆனால் நிவாரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்த அதாவது உடம்புல ஆடை இல்லாமல் குளியல் ஸ்நானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஆன்மீக சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் நமக்கு உறுதிபட சொல்லி வச்சிருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆகாத இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நோயற்ற நாளாக, ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பான நாளாக. சில நேரங்களில் பாருங்கள், ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க, சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு கம்மியாகும். இது உடலியல் ரீதியான பிரச்சனை. ஆனால் மனோ ரீதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் இருக்கக்கூடிய தைரியம் பல நேரம் இருக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயம் யதார்த்தமான விஷயம். ஆனால் அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு மனோதைரியம் கொடுக்கக்கூடிய அற்புத அமைப்பு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை செய்யக்கூடிய பிரார்த்தனை, பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் நல்லதாக பண்ணி கொடுத்துருது. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நாளாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம், கைரேகை, எண் மாத இதழ் அருள் ராஜயோகம். அருள் ராஜயோகம் மாத இதழ் உங்கள் வீடு தேடி வர தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. ஓகே, பிரம்ம முகூர்த்தத்தோட மகத்துவத்தை சொன்னீங்க. இன்னும் ஒரு விஷயம் கூட சேர்த்து சொன்னீங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளியல் ஸ்தானம் செய்யும்போது ஆடைகள் களைந்து குளிக்கக்கூடாது. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நேயர்கள், இப்போ கேட்டிருந்த நேயர்களே ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள், அதாவது உங்களுக்கு உகந்த கதிர்வீச்சுக்களை உடலியல் ரீதியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பிறந்த மேனியோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அந்த பிறந்த மேனியினுடைய படலம் வந்து நிலை கண்ணாடியில், அதாவது மிரரில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடியில் படும் பொழுது இது வேறு விதமான தாக்கங்களை, அதாவது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துருது. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் அதிகபட்சமாக கிடைக்குதோ அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்களுடைய தாக்கங்கள் அதிகமாகும் பொழுது அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலத்திலேயோ யமகண்ட காலங்களிலேயோ குளிகை காலங்களிலேயோ அந்த நாளில் ஏதாவது ஆகாத காரியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை அவயோகங்களாக மாற்றக்கூடிய ஒரு மாறுதல் ஏற்பட்டுருது. அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தள்ளி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம்.
உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேய்விரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி, நல்லாசி பெருகும் நவமி, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி, பிணிகளை வெல்லும் பிரதமை, சலனம் தரும் சந்திராஷ்டமம், பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை, பீடைகள் அகற்றும் பிரதோஷம், சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி, சகோதர பகை நீக்கும் சப்தமி, ஏற்றம் தரும் ஏகாதசி ஆகிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம். வீண் கவலை ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வம்ச விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வம்ச விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற அம்ச யோகம் பொருந்திய வம்ச விருட்சம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. இப்போ பிரம்ம முகூர்த்தம் அதோடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தர் எழுந்திருக்கிறவங்க, ஒரு குடும்ப தலைவியோ இல்லை ஒரு படிக்கிற பிள்ளைங்களோ எழுந்திருக்கிறாங்கன்னா அவங்க சிம்பிளாக அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே என்னென்ன வேலைகள் செய்யலாம், அந்த நாளை அவங்க அந்த நாளுக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக்க என்னென்ன செய்யலான்னு ஒரு சிம்பிளாக ஒரு ருட்டீன் சொன்னீங்கன்னா கேட்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் அளிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்ப தலைவியாக இருந்தாங்க அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளியல் எடுத்துக்கிட்டு தன்னுடைய சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த சமையல் வேலையை முதல்ல பிரம்ம அந்த நாளில் ஆரம்ப நாளாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவில் இருக்கக்கூடிய, நம்ம பேசுகிறோம் இல்லையா, மருத்துவ ரீதியாக விட்டமின் இருக்குது, புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் உணவில் இருக்குது. ஆனால் உங்கள் உடம்பில் இருக்கணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குடும்ப தலைவி இந்த மாதிரியான சமையல் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உணவினுடைய தாத்பரியம் அந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் சேரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இதே பிரம்ம முகூர்த்தத்தில் சமையல் ரூமில் அன்னலட்சுமி படத்தை கால் பகுதியில் தொட்டு கும்பிட்டுட்டு முதல்ல அந்த அடுப்பு பற்ற வைக்கிறது, அதாவது ஸ்டவ் பற்ற வைக்கிறது இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் அன்னலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கப்பெற்று அந்த அன்னத்துக்கு குறைவில்லாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேர்த்துக்கு அன்னம் கிடைச்சி, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்னம் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அன்னம் கிடைச்சால் கூட சரியான வகையில் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு இருந்துகிட்டு இருக்குது வேலைப்பளு காரணமாக. அதாவது திட உணவு அப்படிங்கிறத விட திரவ உணவை சாப்பிட்டுட்டு காலம் கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த கலிகாலத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு தவிர்த்துட்டு நல்ல சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அல்ல குறையாத அன்னம் சேரக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் தொட்டு வணங்கக்கூடிய அன்னலட்சுமிக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த அன்னலட்சுமி படத்தை பெண்கள் தொட்டு கும்பிடுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதற்குண்டான அமைப்புகளும் சிறப்புகளும் அதிகமாக அந்த குடும்பத்துக்கு சேர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதே பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்களாக இருந்தாங்கன்னா காலையில் நேரத்தில் எந்திரிச்சு இந்த மாதிரியான காலை கடன்களை முடித்து சிறு பிரார்த்தனை பண்ணலாம். அல்லது பிரார்த்தனைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட தன்னுடைய மனைவி, மகன், மகள் இவங்க தன்னை சார்ந்த குடும்பத்தார் அனைவருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நினைவாக எண்ணங்களை நினைச்சு பார்க்கலாம். மனசளவில் நினைச்சால் கூட போதுங்க. மலையளவு துன்பம் இருந்தால் கூட கடுகளவு துன்பமாக மாறி அது அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மலை போல் வரக்கூடிய துன்பங்கள் பனி போல விலகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த
தத்துவத்திற்கு உண்டான தாத்பரியம் இந்த மாதிரியான பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய ஒரு சில சிறப்புகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப பொறுப்புகளுக்கு சிறப்புகள் அதிகமாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைகள் பொதுவாக ஈடுபாடோடு கற்கக்கூடிய கல்வி, ஈடுபாடோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் மனசில் ஆழமாக பதியுது அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவமும் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் சொல்லி வச்சுருக்கு. இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஈடுபாடு குறைவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு அற்புத அமைப்பை கொடுத்துருதுங்க. ஒரு மனப்பாடம் பண்ண வேண்டியது ஒரு விஷயத்தை, அல்லது ஒரு 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 விஷயத்தை வேறு விதமான கண்ணோட்டத்தில் கல்வி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு செயல்முறை வடிவம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த காலை நேரங்களில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அல்லது சூரிய உதயம் ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 30 நாள் 27 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டிய சிறப்புகள் எல்லாம் இந்த ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். மனசில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மனசில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், தன்னுடைய மைண்டில் ஏற்றிக்கிறோங்க. ஆனால் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு விதண்டாவாதம் எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சில பேர் பாருங்கள், எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தால் கூட சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை பக்குவத்தோடும் தத்துவத்தோடும் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தோடு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த மாதிரியான பாக்கியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாத திறமைகளும் பெருமைகளும் நிறைந்த பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத அமைப்பு, அள்ளி கொடுக்கக்கூடிய செயல்பாட்டு திறன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு யாராக இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த காலத்தில் வேணா சொல்லாங்க, நான் சுத்தமாக படிக்கவே இல்லை, படிக்காதமே நம்ம மேதை ஆகிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தத்துவமாக பேசிக்கலாம். இந்த காலத்தில் கல்வி அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லோருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சாதாரண செல்ஃபோன் கூட நீங்கள் அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல கல்வி அப்படிங்கிற விஷயம் முதன்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த கல்வியை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியும், இந்த கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது, கற்ற கல்விக்கு தகுந்த அந்த அறிவு, அந்த அறிவுத்திறன் எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பகுத்தறிவாக பயன்படுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சரியான விதத்தில் கொண்டு போகும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை ஒரு ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது அறிவுபூர்வமான விஷயமாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை உங்களுக்கு தெரியாமலே உங்களை சரியான வகையில் வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துகிட்டு இருக்குது. உங்களையும் அறியாமல் இந்த கல்வி, உங்களையும் அறியாமல் இந்த வேலைவாய்ப்பு, உங்களையும் அறியாமல் இந்த முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு போய் உங்களை ஆணித்தரமாக அடிக்கோடிட்டு உட்கார வைக்கக்கூடிய தகுதி இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் உங்கள் கேள்வியில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னும் உறக்க எல்லோருத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது 100 வயது வாழ வேண்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா எல்லோருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த கொஸ்டின் மார்க்குக்கு உண்டான பதில் என்ன கேட்டிங்கன்னா, 100 வயது வாழ வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான யோசனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 100 வயது வாழ வேண்டிய ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சாலே போதுங்க, அதுவும் 100 வயசு வாழக்கூடிய அந்த தகுதிக்கு உண்டான தாத்பரியத்தை கொடுக்குது. இது ஒன்று மட்டுமல்ல, இது முக்கிய பங்காக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சி மூலமாக அடிக்கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பிரம்ம முகூர்த்தத்துடைய சிறப்பை பெருமை ரொம்ப எளிய முறையில் விளக்கி சொன்னீங்க. 100 வயது வாழ வேண்டும்னு ஆசைப்படுபவர்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்துட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கான யோகங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை கேட்குற நேயர்கள் இதை பின்பற்றி பயனடைவாங்கன்னு நினைக்கிறோம். நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129, 9952299118, 9840160068, தொலைபேசி எண் 04424841
9187. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 116M, பிரிக்ஃபீல்ட்ஸ், லிட்டில் இண்டியா 50470, கோலாலம்பூர், மலேசியா. மொபைல் +91 99529 9118 011 2628 0045. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 174 5/1 மெசஞ்சர் ஸ்ட்ரீட், கொழும்பு, ஸ்ரீலங்கா 12. கான்டாக்ட் +94 11244 8303. இமெயில் srjgem@gmail.com. info@drkramsrj.com. Web www.srjgemsastronumero.com. www.drkramsrj.com.